Hello everyone, அது அவங்க தமிழ் கோடிங்கு. ஸோ நம்ம லாஸ்ட் ஃபியூ வீடியோஸாக கிரிட் லேஅவுட் பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம ஃப்ளோட் டிஸ்பிளே ஃப்ளோட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி வச்சு எப்படி நம்ம வந்து ஒரு இமேஜை எப்படி நம்ம ஒரு சைடில் பொசிஷன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் HTML அண்ட் CSSல. ஸோ நான் இப்போ அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வந்து இந்த நம்ம ஆல்ரெடி பண்ண ஒரு HTML எடுத்திருக்கேன். ஸோ அந்த HTMLல ஒரு பெரிய சைஸ் இமேஜ் இருக்குது. ஸோ இப்போ எக்ஸ்பெக்டட் அவுட்கம் என்னென்னா, இந்த இமேஜை வந்து நம்ம வந்து ஒரு சின்ன இமேஜாக ஆக்கி அதை வந்து ரைட் சைடு இந்த கார்னர் ஆஃப் த ஸ்க்ரீனில் வந்து அதை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த இமேஜோட சைஸை சின்னதாக்கிக்கலாம். இமேஜ் செலக்டரை யூஸ் பண்ணி நான் வந்து ஹைட் அண்ட் விட்த் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஹைட் 100 பிக்சல், விட்த்தும் 100 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஸோ இதை இப்போ சேவ் பண்ணிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ இந்த இமேஜை நான் வந்து ரைட் சைடு ஆஃப் த ஸ்க்ரீனில் ப்ளேஸ் பண்ணணும். அதுக்கு நான் வந்து இந்த ஃப்ளோட்ன்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறேன். ஃப்ளோட் வேல்யூ வந்து நான் வந்து ரைட்டுன்னு கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து எந்த டைரெக்ஷனில் ஃப்ளோட் ஆகணுமோ அந்த சைடு வந்து நீங்கள் வந்து வேல்யூவாக கொடுத்துருணும். ஸோ இது வந்து இப்போ வந்து எக்ஸ்ட்ரீம் ரைட் சைடு போயிடுச்சு. நான் வந்து இது வந்து கொஞ்சம் ரைட் சைடு மார்ஜின்லேருந்து கொஞ்சம் தள்ளி வைக்கணும் அப்படின்னா நான் வந்து மார்ஜின் ரைட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். மார்ஜின் ரைட் 100 பிக்சல். ஸோ இப்போ இது வந்து பொசிஷன் ஆகிடுச்சு. இதேமாரி நீங்கள் இதை வந்து லெஃப்ட் சைடில் பொசிஷன் பண்ணணும் அப்படின்னா ஃப்ளோட் லெஃப்ட் அப்படின்ற வேல்யூ யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இது வந்து லெஃப்ட் சைடில் பொசிஷன் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு எலமெண்ட்டை பொசிஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.